என் முகத்தை பாருங்களேன், எவ்வளோ நிறைய ஆக்னி மார்க், ஓப்பன் போர்ஸ், அன்ஈவன் ஸ்கின், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சேர்த்து ஒரே முகத்தில். ஐயோ, அவ்வளோ அசிங்கமாக இருந்தது என்னோடய முகம். பார்க்குறவங்கெல்லாம் கேட்குற கேள்வி, உன் முகத்தை ஏன் இப்படி பண்ணி வச்சிட்ட, என்ன பண்ண, என்ன ஆச்சு, எதனால் ஆச்சுன்னு அவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. பட் அப்படியே இப்போ இருக்கிற முகத்தை பாருங்களேன், அவ்வளோ அழகாக சூப்பராக க்ளீனாக. என்ன தான் பண்ண, எப்படி தான் உன் ஸ்கின்னை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க, ரொம்ப ஹையண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு இப்போ இருக்கிற ஸ்கின்னை பார்த்து கேட்காதவங்களே கிடையாது. அவ்வளோ அழகாக ஸ்கின் வந்து மாறி போச்சு. ஸோ இந்த ஸ்கின்னுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய். ஸோ இப்போ பார்த்த இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் தான். லிட்டரலாக 1 இயர் முன்னாடி என்னோடய ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தது. அதாவது முகத்தில் ஆக்னி மார்க்ஸ், ஓப்பன் போர்ஸ், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின்னாக இருந்தது. ஸோ பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் அங்கங்கே வந்து போயிட்டு இருந்தது. இத்தனைக்கும் என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் கிடையாது, ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அந்த ஒரு ஸ்கின்னிலையுமே பார்த்திங்கன்னா ஆயிலி ஆக்னி ப்ரோனுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததோ அது எல்லாமே வந்து எனக்குமே இருந்தது. ஸ்கின்னில் எனக்கு வந்து நிறைய மெடிக்கேஷன் வந்து 1 இயர் முன்னாடி சிக்கன் குனியா அந்த மாதிரிலாம் வந்ததுனால கொஞ்சம் மெடிசன் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த டயத்தில் எனக்கு அதிகப்படியான ஆக்னி வந்துச்சு. ஸோ அது தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை வந்து நான் டச் பண்ணி சில டைம் அரிக்குதுங்கிற மாதிரி டச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி டச் பண்ணும்போதே வந்து நம்ம ஸ்கின்னில் அது இன்னும் நிறைய ஃப்ளையர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சு போச்சு. ஸோ இது வந்து பாதி என்னோட ரீசன்னாலும் பாதி வந்து எனக்கு இந்த மெடிசன் சாப்பிட்டதுனால ஒத்துக்காமல் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்தது. ஸோ உங்களுக்கு ஸ்டில் நிறையா வந்து ஆக்னி, பாக்டீரியா, ஃபங்கல் ஆக்னி, இந்த மாதிரி சிஸ்டிக் ஆக்னி, பெயின்ஃபுல் ரெட்னஸ் ஆன ஆக்னி அப்படியெல்லாம் வருதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போட வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே வரும். நீங்கள் வந்து ஒயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல வர ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து டஸ்கி வீட்டி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வர ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்கின் கேர் ரொட்டீனில் போயிடலாம். ஸோ நிறையா ஆக்னிக்குன்னு வீடியோ போட்டாலும் என்கிட்ட இன்னும் நிறையா பேர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்பரான மெத்தடில் புதுசாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு ஆக்னி ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிங்களோ எங்களுக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு பர்டிகுலர் பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும், ஸோ இன்னும் ஆக்னியை பற்றி புரியாமல் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ இதில் ஒன்லி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ உங்கள் ஸ்கின் எய்தர் ஆயிலியாக இருக்கலாம், ட்ரையாகவும் இருக்கலாம், எண்ணெவாகவும் இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஆக்னி ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு இன்றைக்கி மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் இப்போ ஈவினிங் டைம் எடுத்திருக்கேன். ஏன்னா நைட் எடுக்க முடியாது, கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி ஷேடடாக தெரியும். ஸோ அதனால் நான் ஈவினிங் ஒரு 6:30-7 போல் எடுத்திருக்கேன். ஸோ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஏன் முக்கியம்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம அவ்வளோ வேலை இருக்கும். ஈவினிங் நைட்டு 9 மணி வரைக்குமே நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கோ, ஸ்கூல் போகிறவங்களுக்கோ, காலேஜ் போகிறவங்களுக்கோ வேலை இருக்கும். நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே தான் வந்து முகத்தை கழுவிட்டு படுக்கலான்னு வருவோம். ஸோ ஆஸ் இட் இஸ் முகத்தை மட்டும் கழுவிட்டு படுக்கிறது மட்டும் போதுமான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா வந்து நம்ம காலையில் போட்ட சன்ஸ்க்ரீன், ஃபவுண்டேஷன், அழுக்கு எல்லாமே வந்து அந்த போர்ஸ் மேலே தான் வந்து தங்கியிருக்கும். நம்ம இந்த மாதிரி டபுள் கிளென்சிங் பண்ணும்போது தான் போர்ஸ் எல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகும். ஸோ அதுக்கு தான் டபுள் கிளென்சிங் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சர். கண்டிப்பாக இந்த கிளென்சர் தான் யூஸ் பண்ணுமான்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ கிளென்சர் ஏன் யூஸ் பண்ணணுன்னா, ஃபேஸ் வாஷை விட கிளென்சர் ரொம்ப ரொம்ப ஜென்டிலானது, ஸ்பெஷலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளென்சர் ட்ரை ஸ்கின்னுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், செட்டாஃபில் ஜென்டில் கிளென்சர். சப்போஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா செபாமெடோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து நான் இங்கே ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஃபுல்லாக லைட்டாக ஜென்டிலாக நம்ம ஃபிங்கர்ஸ், அந்த நுனி விரல் கிட்ட இருக்கும்ல சதை, அதால் அழகாக மசாஜ் பண்ணுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். எடுத்தோம் வரன்னு ஃபேஸ் வாஷை போட்டு கழுவணும், 10 நிமிஷம் இல்லை 10 செகண்டில் தூக்கி போட்டு போனோம். அப்படிலாம் பண்ணாமல் பொறுமையாக டைம் எடுத்து நல்லா தரவாக கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம போர்ஸில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் நெஞ்ச அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். சுடு தண்ணியில் வாஷ் பண்ணாதீங்க, ஆக்னி வரும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேஸுக்குன்னு தனி டவல் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம்.
ட்ரை ஸ்கின்னில் தான் நெக்ஸ்ட்டு வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த சீரம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சாலிசிலிக் ஆசிட் சீரம். ஸோ ஆக்னினாவே சாலிசிலிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா வந்து போர்ஸில் இருக்கிற அந்த பாக்டீரியா ஜெம்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீப்பாக போய் தரவாக க்ளீன் பண்ணி அதை கில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு சீரம் வந்து வீக்லி 2 இல்லை 3 தடவை பிகினர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பிகினர் எல்லாம் முடித்து அட்வான்ஸ் லெவல் போகும்போது 1 மாதம் கழித்து நீங்கள் டெய்லியுமே கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ இந்த சீரம் வந்து நான் மினிமலிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், டெர்மாக்கோ யூஸ் பண்ணலாம். இனி எந்தெந்த பிராண்டில் சாலிசிலிக் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 3 ட்ராப் மட்டும் போட்டால் போதும். போட்டு முடித்து இந்த மாதிரி 1 நிமிஷம் கேப் விட்டதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் போடணும். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது செபாமேட் மாய்ஸ்சரைசர். பட் என்னோடய ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கு செட்டாஃபில்லோட மாய்ஸ்சர் தான் நான் முதல்ல யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து நிறையா பேருக்கு செட் ஆகாது, ட்ரை ஸ்கின்க்கு மட்டும் தான் செட் ஆகும். பட் இந்த செபாமேட் மாய்ஸ்சரைசர் ட்ரையாக இருந்தாலும் காம்பினேஷன் ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து செட் ஆகிற ஒரு மாய்ஸ்சரைசர், ஸ்பெஷலி ஆக்னி இருக்கிற ஸ்கின்னுக்கு. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு வேறு சொன்னீங்க. ஸோ இது அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணுற அதர் மாய்ஸ்சரைசரும் ட்ரை பண்ணலாம். யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் ஆயில் ஃப்ரீ ப்ராடக்டாக இருக்கணும், அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு, சீரம் வந்து உங்களோட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு. இது 2மே போடுமான்னு கேட்டால் 2மே போட்டு தான் ஆகணும். ஸோ இது என்னடா புதுசாக காட்டுறேனேன்னு யோசிக்காதீங்க. இது பேர் கிளியர் ஜெல். மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலான்னா அப்படியே விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு புதுசாக இன்னும் நிறையா ஆக்னி வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த கிளியர் ஜெல் ஒரு சேஃப்டிக்கு அந்த ஆக்னி மேலே, புது ஆக்னி மேலே வச்சிங்கன்னா டக்குன்னு அமுங்கிடும், இல்லைனா வந்து பெருசாக வளர விடாமல் பாதுகாக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இது யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சீரமுக்கு மேலே இதை மாய்ஸ்சரைசராக போடலாம். பட் ஆனால் வந்து கட்டுப்படி ஆகாது, இது ஒரு சின்ன டியூபுங்கிறனால அவ்வளோக்கு போட முடியாது. ஸோ இந்த டியூப் வந்து ஸ்பெஷலி மெடிக்கல் ஷாப் இல்லைன்னா அமேசானில் அவைலபிள். கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ காட்டின ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப மினிமல் ப்ராடக்ட். வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 500, 600, 700 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 4 மாதம் வரையும் சாலிடாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐ க்ரீம். யாருக்கெல்லாம் அண்டர் ஐ ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ஐ க்ரீம் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது மினிமலிஸ்டோட விட்டமின் கே அண்ட் ரெட்டினால் ஐ க்ரீம். ஸோ இந்த ஐ க்ரீம் வந்து லிட்டரலாக உங்களோட கண் ஏரியாவில் இருக்கிற அந்த டார்க்னஸை குறைச்சி நல்லா கொஞ்சம் பிரைட்னஸ் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் 25 above ஏஜில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஐ க்ரீமை மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் நான் சொல்வேன். ஸோ இது வந்து நான் அப்போ யூஸ் பண்ணல, இப்போ ரீசெண்டாக நான் இதை வாங்கினனால உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், அதனால் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் ஐ ப்ராப்ளம் இல்லையோ அவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரொம்ப டார்க் சர்க்கிள் இருக்குது, 30 வயசு, 40 வயசு, 50 வயசுலலாம் டார்க் சர்க்கிள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஐ க்ரீம் ஸ்பெஷலாக மினிமலிஸ்டோடதை ட்ரை பண்ணியே ஆகணும். நல்ல ரிசல்ட் இருக்குது. இது போட்டதுக்கப்புறம் தூக்கம் வேறு செம்மையாக இழுத்துக்கிட்டு போகுது எனக்கு. கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க, இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உங்களோட ஐ ஏரியா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக பிரைட்டாக தெரியும். ஸோ நான் ஏன் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, இத்தனை ப்ராடக்ட்ஸ் நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டே டைமில் ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டால் போதும். ஸோ அதுவே நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தரும். ஸோ ஃபர்தராக ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அதுவும் இந்த ஃபிக்ஸ்டர்மா சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு சன்ஸ்க்ரீன். ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட் ஆகிற ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் நல்லாவே க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, உங்களோட ஏஜ் வந்து 18 இருக்கலாம். நான் இப்போ சொன்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து 18 above இருக்கவங்கலேருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 18க்கு கீழே இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த சாலிசிலிக் ஆசிட்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் வெறும் இந்த கிளியர் ஜெல்லும் அப்புறம் நான் சொன்ன என்ன ஸ்கின் டைப் சொல்லணும் அந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இல்லைன்னா அந்த ஃபேஸ் வாஷில் இருக்கிற சோப்பும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து 18 above இருக்கிறீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு 18 above 25 above 30s 40s whoever it is நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கட்டாயம் ஆக்னி வந்து டெய்லியும் போட 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 அது வந்து நம்மளுக்கு செட் ஆகிடும், குறையறதுக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10 நாளில் இல்லை 5 நாளில் ஆக்னி எல்லாத்தையும் ஃபினிஷ் வாஷ் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக அது எந்த ஒரு க்ரீம்னாலையும் முடியாது. நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய டாக்டர் கிட்ட போனீங்கனாலும் அப்படி க்ளீனே ஆகாது. ஸோ பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸும் சரி, ஸ்கின் கேரும் சரி. ஸோ பொறுமையாக இருந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆக ஆக டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளாரியே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ உங்களுக்குள்ளாரியே ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து ஒரு 3 மாதம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருந்த உங்களோட ஸ்கின்னுக்கும் 3 மாதம் கழிச்சு இருக்கிற ஸ்கின்னுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. நானும் இந்த மாதிரி ரொட்டீனை ஃபாலோ பண்ணேன். அதனால தான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபஸ்ட் ப்ராடக்ட், டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் கண்ணா பின்னான்னு இதில் வேறு எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. ஸோ பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அது வருமோ இது வருமோ சைட் எஃபெக்ட் இருக்குமோ எதுவுமே வராதுங்க. ஆக்னி சரியாகிடும். ஸோ அது மட்டும் நான் கேரண்டி. ஸோ இந்த ஒரு ரொட்டீன் நிறையா பேர் கம்பல் பண்ணி என்கிட்ட கேட்டதுனால எதுவுமே நியூ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலை. அப்போ என்ன யூஸ் பண்ணணும் அதே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எஃபெக்டிவான வேலை தான் வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ரொட்டீனை நீங்கள் வந்து 3 மாதம் ஃபாலோ பண்ணிங்கனாவே நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ நான் என்னென்ன சொன்னனோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுற எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் டாட்டா, பை பாய்.